பொங்கலுக்கு பிறகு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தற்போது வெளியாகியுள்ளது. அது என்ன செய்தி போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் அட்டை மூலமாக மகளிர் உரிமை தொகை பெறும் குடும்ப தலைவிகளுக்கும் மேலும் மகளிர் உரிமை தொகை பெறாத ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் குறிப்பாக புதிதாக விண்ணப்பிக்கும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி தற்போது வெளியாகியுள்ளது. அது என்ன செய்தி போன்ற விவரங்களை முழுமையாக இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் பயனாளிகளின் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்த தொகையை உயர்த்தி பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்த வியூகங்கள் கட்சிகளால் வகுக்கப்பட்டு வரும் நிலையில் திமுக அரசு மகளிர் உரிமை தொகை திட்ட தவணை தொகையை அதிகரிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பொருளாதார ரீதியாக பெண்கள் யாரையும் சார்ந்திருக்க கூடாது, அவர்களது உழைப்பு அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக உரிமை தொகை திட்டம் தொடங்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்தது. தமிழ்நாட்டை பின்தொடர்ந்து கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. டெல்லியில் இத்திட்டத்திற்கான முன்பதிவு நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டிற்கு பின்னர் இத்திட்டத்தை தொடங்கிய மாநிலங்களில் கர்நாடகாவில் மாதம் 2000 ரூபாயும், தெலுங்கானாவில் மாதம் 2500 ரூபாயும், மகாராஷ்டிராவில் மாதம் 1500 ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு டெல்லியில் உரிமை தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து 1000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தற்போது சுமார் 1,16,00,000 பேர் பயனாளிகளாக இணைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து பயனாளர்களை இணைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. அது தொடர்பாக கணக்கெடுப்பு பணிகளும் நடைபெற்று வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். புதிதாக திருமணமாகியவர்கள், புதிய ரேஷன் அட்டைதாரர்கள், ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் என பலரும் இத்திட்டத்தில் இணைய ஆவலாக உள்ளனர். இந்த சூழலில் பயனாளிகளின் எண்ணிக்கை மட்டுமல்லாமல் உரிமை தொகை அளவும் அதிகரிக்க உள்ளதாக கோட்டை வட்டாரத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தேர்தலுக்கு முன்பாக பயனாளர்களின் எண்ணிக்கையில் ஓரிரு லட்சங்களை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் உரிமை தொகையை 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் என உயர்த்தி முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. வரும் சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று கூறுகின்றனர் கோட்டை வட்டாரத்தினர்.